அதிகாலை நேரத்தில் கேட்ட பயங்கர அலறல் சத்தம். நடுவீட்டில் இரத்த வெள்ளத்தில் கிடந்த தாய், தந்தை, மகள் மூவரையும் கோடாரியால் வெட்டி போட்டுவிட்டு மின்னல் வேகத்தில் பறந்து சென்ற இளைஞர். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேரை கொலை செய்தது யார்? நடந்தது என்ன? காஜிப்பூர் அப்படிங்கிற கிராமத்துல உள்ள ஒரு வீட்டில இருந்து பயங்கர அலறல் சப்தம் கேட்டிருக்கு. சத்தத்தை கேட்ட பக்கத்து வீட்டுக்காரங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு ஓடி போய் பார்த்திருக்காங்க. அப்போ அங்கிருந்த இளைஞர் அபய் கையில வச்சிருந்த ரத்தம் படிந்த கோடாரிய கீழே போட்டுட்டு தப்பிச்சு போயிருக்காரு. இந்த பையன் ஏன் இப்படி பதறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்கிற சந்தேகத்துல கிராம மக்கள் வீட்டுக்குள்ள போய் பார்த்திருக்காங்க. அங்க சிவராம் யாதவும் அவரோட மனைவி ஜமுனி தேவியும் மகள் குசுமும் வெட்டு காயங்களோட ரத்த வெள்ளத்துல உயிரிழந்து கிடந்தாங்க. அப்போ அங்கிருந்த ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காரு. உடனே ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் 3 சடலங்களையும் மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அப்புறம் அங்கு கிடந்த கோடாரிய கைப்பற்றி பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட விசாரணையில இறங்கினாங்க. உத்தரப்பிரதேசம் காஜிப்பூர் கிராமத்தில் உள்ள சிவராம் யாதவ் ஜமுனி தேவி தம்பதிக்கு குசும்ங்கிற மகளும் அபய்ங்கிற மகனும் இருந்தாங்க. 70 வயசானாலும் சிவராம் விவசாயம் செஞ்சுக்கிட்டே குடும்பத்தோட வாழ்வாதாரத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா காசை சேர்த்து வச்சு அங்கங்க விவசாய நிலத்தையும் வாங்கி போட்டிருந்தாரு. ஆனா இவரோட மகன் அபய் எந்த வேலைக்கும் போகாம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஊதாரியா ஊர் சுத்திக்கிட்டு இருந்திருக்காரு. இதனால கோபமான சிவராம் வேலைக்கு போ, இல்லன்னா என் கூட சேர்ந்து விவசாயத்தை கத்துக்கோ, அப்பதான் உன் எதிர்காலம் நல்லா இருக்கும்னு அறிவுறுத்தி இருக்காரு. ஆனா அவரோட பேச்ச காதுல வாங்காத அபய் எந்த ஒரு வேலைக்கும் போகாம வீட்டுல சும்மாதான் இருந்திருக்காரு. சிவராமோட மகள் குசும்க்கு கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிருச்சு. ஆனா கணவரோட ஏற்பட்ட வேறுபாட்டால பிரிஞ்ச குசும் பெத்தவங்க அரவணைப்புல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மகள் தனியா வாழ்ந்துட்டு இருந்ததை பார்த்து மன உளைச்சலுக்கு ஆளான சிவராம் குசும்க்கு அதே கிராமத்தை சேர்ந்த இன்னொரு இளைஞரோட கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனா அந்த வாழ்க்கையும் குசும்க்கு சரியா அமையல. அதனால மறுபடியும் குசும் பிறந்த வீட்டுக்கு திரும்பி பெத்தவங்களோட வாழ ஆரம்பிச்சாங்க. மகளோட வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியானது சிவராமுக்கு ரொம்ப மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கு. தன்னோட காலத்துக்கு அப்புறம் மகள் குசும் எப்படி தனியா இருப்பாங்கிற ஏக்கம் சிவராமுக்கு இருந்திருக்கு. அதனால அவரு தாம் பேர்ல உள்ள விவசாய நிலத்தை மகள் பேர்ல எழுதி வச்சாரு. இந்த விஷயத்தை தெரிஞ்சு கடுப்பான அபய் மொத்த நிலத்தையும் ஏன் குசும் பேருக்கு எழுதி வச்சிங்கன்னு கேட்டு சண்டை போட்டிருக்காரு. இதனால குடும்பத்துக்குள்ள பெரிய பிரச்சனையே வெடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அபய் தன்னோட பெத்தவங்க மீதும் குசும் மீதும் கோவத்துல இருந்தாரு. சம்பவத்தன்னைக்கு நைட்டு தங்கச்சி பேர்ல எழுதி வச்ச நிலத்தை என் பேர்ல எழுதி வைங்கன்னு தன்னோட பெத்தவங்க கிட்ட சண்டை போட்டு இருக்காரு அபய். அதுக்கு சிவராம் மறுப்பு தெரிவிச்சதால ஆத்திரமடைஞ்ச அபய் வீட்டில இருந்த கோடாரியை எடுத்து தந்தைய சரமாரியா வெட்டி இருக்காரு. தந்தைய கொடூரமா வெட்டுறத பார்த்துட்டு அதிர்ச்சியான ஜமுனி தேவியும் குசுமும் அபயை தடுக்க வந்தாங்க. ஆனா அபய் அவங்களையும் வெட்டி சரிச்சிருக்கான். இதுல நிலை குலைஞ்சு கீழே விழுந்த 3 பேருமே சம்பவ இடத்திலேயே துடிக்க உயிரிழந்துட்டாங்க. அப்புறம் கையில இருந்த கோடாரிய வீட்லயே போட்டுட்டு தப்பிச்சு போயிருக்கான் அபய். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் அபயோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி அவனை தேடிட்டு இருக்காங்க.